ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் சிரிசி ஆடியோஸ் தென்காசி மாவட்டம் பேசுகிறோம். முதல்ல ஒரு அனைத்து டெக்னீஷியன் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இது என்ன ஒரு பதிவுனா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம லோக்கலில் தான் இருக்குது. அந்த நாய் வந்து வீடியோ போட்டிருக்கு. அந்த போர்டை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆடியோ வேர்ல்டு வச்சு போர்டை வச்சு 2021 நான் ஒரு இன்வெர்ட்ரு போட்டிருந்தேன், அசம்பிளிங் பண்ணியிருந்தேன். இந்த போர்டு நல்லாவே இருக்கும். இந்த போர்டை வச்சு தான் நான் அப்போ 2021 நான் ஒரு இன்வெர்ட்ரு அசம்பிளிங் பண்ணியிருந்தேன். அதாவது டைப் 16 4 இன்ச்சு வச்சு 15 ஆம்பியர்னு போட்டிருந்தேன். லேசர் இன்வெர்ட்ரு தான் போட்டு ஒரு வண்டிக்காரங்களும் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த வண்டிக்காரங்க அவங்க பக்கத்தில் இருக்காங்க, அந்த டெக்னீஷியன் பக்கத்தில் இருக்கான்ட்டு நம்ம ஒரு சில காரணத்தினால நம்மகிட்ட வரல, அங்கே போயிருக்காங்க. அப்போ அதாவது என் கான்டாக்ட் நம்பர் இல்லாமல் ஒரு வீடியோ போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு டெக்னீஷியனுக்கான உள்ள ஒரு மரியாதைன்னா அதான். இப்போ எத்தனை டெக்னீஷியன் செட்டு நம்ம கலத்துறோம். எந்த டெக்னீஷியன் செட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து அவங்க நம்பர் போட்டுருந்தால் நம்பரை தூரம் அழிச்சிட்டு தான் ஏன்னா நம்மளோட சர்வீஸ் வந்திருக்கு, அதனால் வீடியோ போடுறோம் பாருங்கள். இந்த இதை ரீஒர்க் பண்ணியிருக்கோம்னா சொல்லி நம்ம வீடியோ போடுவோம். ஆனால் எவனுமே வந்து ஒரு இன்னொருத்தருடைய செட்டை பிரித்தாலுமே அவங்க இதை வச்சு அப்படியே அவங்க கான்டாக்ட் நம்பர் போட்டுதான் அப்படியே வச்சு வீடியோ போடுறது தப்பு. அது வந்து ஒரு மெக்கானிக்கு ஒரு மரியாதையே கிடையாது, அந்த தொழிலுக்கு நம்ம பண்ணுற தர்மமும் கிடையாது. இதை மாதிரி நான் வந்திருக்கேங்க, ஒரு இடத்துல செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் என் கான்டாக்ட் நம்பர் அதில் போட்டிருக்கு, அந்த இன்வெர்ட்டரில் எல்லாம் போட்டிருக்கு. அதாவது ஒரு தொழிலில் வந்து போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. அதை மாதிரி இந்த போர்டை எடுத்துகிட்டு இது வந்து அந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து 8 நேரம் கலத்தினாராம். 8 நேரம் கலத்தியும் திருப்தி இல்லையாம். அவர் ஒரு நேரம் கலத்தி தூசியை ஊதி விட்டுட்டாராம், அதனால் அது சரியாயிட்டான். அதாவது கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு பார்க்க, ஏன்னா யூடியூப்பில் எதுவும் வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்கேன். நம்மகிட்ட 8 நேரம் தூசியை தட்டியும் திருப்தி இல்லையாம். அவர் ஒரே நேரம் தூசி சூப்பி விட்டுட்டாராம், அதனால் சரியாயிட்டான் அந்த இன்வெர்ட்டர் கம்ப்ளைண்ட்டு. இந்த பாருங்கள், இந்த போர்டு அந்த யூடியூப் சேனல் ஓப்பன் நம்ம சொல்ல விரும்பலை. அவன் நம்மளை ஓப்பனாக சொல்லி வீடியோ போட்டிருக்கான், நம்பரோடு போட்டிருக்கான். அப்போ நம்ம யூடியூப் பேர் வந்து கிடையாது. ஆனால் இந்த வீடியோ மூலமாக அவனுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிடுதேன். அதாவது நீ என்ன அழிக்கணும்னு நினச்சேன்னா ஓப்பனாக பேசி வீடியோ போட்டால் நானும் அதை பேசி வீடியோ போட உன் சேனலை சொல்லி வீடியோ போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் ஒரு டெக்னீஷியனுக்கான உண்டான மரியாதை நீ கொடுத்தேன்னா கரெக்டான மரியாதை இருக்கும். நீனும் வீடியோ போட ஆரம்பிச்சேன்னா நானும் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன், பார்த்துக்க. அதனால் ஒரு முறையாக வீடியோ போடு, அவ்வளோதான். என் செட்டை நீ கலத்தி வேலை பாரு, என்ன வேலைனாலும் பாரு, தப்பு கிடையாது. ஓப்பனாக சேனல் பேரை சொல்லி நீ என் நம்பரை யூஸ் பண்ணி நீ வீடியோ போட்டேன்னா கட்டாயம் அதுக்கு பதில் நானும் வீடியோ போடுவேன். அதாவது நீ தான் ராஜா, நீ தான் கிங்குன்னு நினைக்காத. உன் செட்டு ஏன்டா வராமல் இருக்காது, என் செட்டு ஓண்ட வராமல் இருக்காது. அனைத்து டெக்னீஷியனும் அங்கங்கே செட்டுகள் வரதான் செய்யும். அதாவது நமக்குள்ளே போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. அதாவது இந்த போர்டு இன்வெர்ட்டர் போர்டு 2021 போட்டது. இதில் அந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இதில் இந்த ட்ராக்கும் அந்த ட்ராக் சைடு மட்டும் தான் கட்டாயிருக்கும். அது வண்டியில் உள்ளதுக்கு தப்புனால கட்டாயிருக்கும். அப்போ அந்த போர்டை சர்வீஸ் பண்ணால் இதில் 2 ட்ராக்கு ஜம்பர் அடித்தா முடிஞ்சு போய் போர்டு கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிட்டு இந்த போர்டு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதேமாதிரி 4mm ஒயருமா, எலக்ட்ரிக்கல் ஒயர் போட்டிருக்கோமா, அதாவது வீட்டுக்கு ஒயரிங் அடிக்க ஒயர் போட்டிருக்கோமா. அட நாயை, எலக்ட்ரிக்கல் ஒயருக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒயருக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. ஆட்டோமொபைல் ஒயருக்கும் எலக்ட்ரிக்கல் ஒயருக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. அதில் போட்டிருந்த ஒயர் வந்து ஃபினோலக்ஸ் ஒயரு. ஃபினோலக்ஸ் ஒயரில் வந்து சிலிவு சின்னதாக இருக்கும், ஒயர் வந்து 8mm இருக்கும். நீ மார்க்கெட்டில் உனக்கு அப்படி அந்த ஒயரு நீ 4mm நிரூபிச்சிட்டேன்னா நான் உனக்கு இன்வெர்ட்டரே புது இன்வெர்ட்டர்னாலும் தந்துடுறேன் நாயை. அதாவது வீடியோ போடுறது ஒரு இதாக போடணும். அதாவது அவன் எனக்கு இதுக்கு முன்னே நம்மகிட்ட கேட்காமலாம் இல்லை. அண்ணே இந்த டூரிஸ்டருக்கு எப்படி செட்டு போடுவீங்க, கோச் வண்டிக்கு எப்படி செட்டு போடுவீங்க, 2023 லாஸ்ட் வரைக்கும் 24 லாஸ்ட் வரைக்கும் நீ என்கிட்ட பேசின நாய். அண்ணே டூரிஸ்டருக்கு எப்படின்னா செட்டு போடுவீங்க, எப்படிலாம் போடுவீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் வந்து அவங்கள அனுப்ப மாட்டேன். என்ன காரணம்னா, நமக்கு என்னைக்குனாலும் பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்கான், நமக்கு ஆப்போசிட்டாக மாறவான்ட்டு அவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. எப்போ நீனா கற்றுக்க நானாக சொல்லி அவாய்ட் பண்ணிடுவேன். இல்லை நான் ஃபோட்டோ இருந்தால் அனுப்புங்கண்ணா அப்படிமா நான் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அப்படி நம்மகிட்ட கேட்ட நாய் இப்போ நான் ஏன் நான் வேலை பார்த்த இன்வெர்ட்டரே வச்சுட்டு சர்வீஸ் பண்ணிட்டு பெரிய இதாக போட்டிருக்கான். அதே இன்னொரு இன்வெர்ட்டர் காமிக்க பாருங்கள்.
அதைய இந்த ஆடியோ போர்டு இன்வெர்ட்ரு போர்டை எடுத்துகிட்டு இந்த இன்வெர்ட்ரு போர்டு போட்டிருக்காவ, அதாவது எம்எஸ் இன்வெர்ட்ரு போர்டு. நான் இந்த நாய்க்கு நான் ஒன்று திரும்ப ஒன்று சொல்லிக்கிட்டு தான் கேட்டுக்க. இந்த எம்எஸ் இன்வெர்ட்ரு போர்டுக்காரட்ட கேளு நாயை என்னை பற்றி தென்காசி ராஜானா யாருன்னு கேளு. அவர் 2021 இந்த போர்டே 8 பிட்டு தான் போட்டிருந்தார், 10 பிட்டு கிடையாது நாயை. உனக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த பேரை நீ ஏன் தென்காசி ராஜான்னு சொல்லி கேட்டனாலே அவர் ஏன் பேரை தான் சொல்ல. இந்த போர்டு ஃபஸ்ட்டு 10 பிட்டில் போட்டு வாங்கினதே நான் தான் வாங்கினேன். 250 போர்டு நான் வாங்கினது. அதுக்கு பிறகு தான் எனக்கு போட்டு தந்த பிறகு தான் அந்த மார்க்கெட்டுக்கு இந்த 10 ஃபீட்டு போர்டே அவர் கொடுத்தாரு. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நீ இப்போ அதேமாதிரி இந்த போர்டுலையுமே இதில் என்னென்னா ஏன்டா ஃபஸ்ட்டு இந்த போர்டை அவன் ஃபஸ்ட்டு மாட்டுறான். 2023 லாஸ்ட்டில் அவன் மாட்டுறான். ஆனால் இதில் என்னென்னா 3 ஹோல்ஸ் இருக்குது. இதில் ரெகுலேட்டர் ஏதோ ஐசி போடுறோமே இந்த பாருங்கள். இதில் என்னென்னா 3 ஹோல்ஸ் இருக்குது, இதில் 3 டாட் இருக்குது. அதில் என்ன போடணும்னு கேட்டான். ஏன்டா கேட்டவன் போட்டான். இந்த இன்வெர்ட்டர் போட 2024 ஃபஸ்ட்டில் கேட்கான். 2023 லாஸ்ட்டு 24 ஃபஸ்ட்டில் என்கிட்ட கேட்குறான். ஒரு வண்டி என் சைடு உள்ள வண்டி அங்கே போயிருக்கு. எப்போ இதுனா அப்போ சொல்லுதேன். இதில் வந்து ஜம்பர் பண்ணு, இதை வந்து சுவிட்சிங் லைன், இதை வந்து ஷார்ட் பண்ணு. இதில் வந்து நீ 24 வோல்ட்டு கொடுத்தனா நீ ரெகுலேட்டர் போடணும். 12 வோல்ட்டு போட்டோன்னா ரெகுலேட்டர் போடண்டாம். 12 வோல்ட்டு கொடுத்தனா உங்கள்கிட்ட இருந்து ஜம்பர் போட்டாலும் சரி, இதில் நீ ஒரு ஒயர் அடித்தாலும் சரி. நான் அப்படி சொன்னேன். இந்த இன்வெர்ட்ரு போர்டை பற்றியே ஏன்டா கேட்டு தான் நாயை நீ பற்ற வச்ச. நீ எனக்கு ஏன் இன்வெர்ட்டரே கிளச்சிட்டு நீ எனக்கு ஆப்போசிட்டாக வீடியோ போடுத. இந்த வீடியோ பார்த்து நீ எனக்கு 10 வீடியோ போட்டாலும் நான் எத்தனை வீடியோனாலும் உனக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். நல்ல ஒரு லிமிட் இருக்குது. அதாவது நீ என் செட்டை நீ வேலை பாரு, தப்பு கிடையாது. எத்தனை டெக்னீஷியன் செட்டுனாலும் வேலை பாரு, தப்பு கிடையாது. ஒரு டெக்னீஷியன் செஞ்சுருக்காங்கன்னா அவங்க அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து செஞ்சுருப்பாங்க. நான் இப்போ 2021 இந்த போர்டை போட்டோம்னா 5 வருஷம் 4 வருஷம் 21 போட்டிருக்கேன். 26 ஃபஸ்ட்டில் கலத்திருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே தான் அந்த வீடியோ போட்டேன். அந்த கஸ்டமரை நான் டேரெக்டாக ஃபோன் அடித்து என் ஃப்ரெண்டு தான் பேசினாப்புல. அப்போ பேசும்போது அந்த கஸ்டமர், அண்ணா நான் வீடியோலாம் போட சொல்லணே, அண்ணே நான் 4 வருஷமாக ஆகுது, இது வரைக்கும் நான் கலத்துனது கிடையாது, அவன் நான் வீடியோ போடவே சொல்லலை, அவனை தான் வீடியோ போட்டிருக்கான், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் வேணால் பேசிக்கிடுங்கன்னு சொல்லி அந்த வண்டிக்காரங்க பேசிட்டாங்க. அதாவது என்னோடய ஃப்ரெண்டு தான் பேசுனது, நான் பேசலை, என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட பேசுனது அந்த வண்டிக்காரர்கிட்ட. அப்போ ஏன்னா நான் இது வரைக்கும் அவர்கிட்ட வேலை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நான் திடீர்னு தான் கொண்டு விட்டேன், சரி பார்க்காமனு கொண்டு விட்டேன். ஆனால் நான் போர்டு தான் பேருக்கு மாற்ற தான் சொன்னேன், ஆனால் வீடியோ நான் போட சொல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவன் அண்ணே எனக்காண்டி இந்த வீடியோ தூக்கி விடுங்க, இது எனக்கு அதுக்கும் அவருக்கும் சண்டை வர மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு அவர் வேணா சொன்னவர் வேணா எனக்கு வீடியோ ஃபோன் அடித்து பேசட்டோம்னு சொல்லி நீ சொன்னியான். அதனால் இது வந்து கடைசி இதாக சொல்கிறேன். அதாவது வேலை பாரு, எத்தனை டெக்னீஷியனுக்குள்ளனாலும் எவ்வளோ செட்டுனாலும் வேலை பாரு, தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தரோட நம்பரு இருக்குது, ஒருத்தரோட ஸ்டிக்கர் இருக்குன்னா அதை வந்து நீ ஓப்பனாக வந்து வீடியோ போட்டோன்னா நானும் போடுவேன், பார்த்துக்க. இது வந்து கடைசி சான்ஸாக விட்டுருதேன். இதுக்கு மேலே நீனும் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சா நானும் வந்து நமக்கு வந்து எடிட் பண்ணி நம்ம போட தெரியாது. இருந்தாலும் நீ வீடியோ போட்டோன்னா நான் அதுக்கு பதில் வீடியோ கட்டாயம் போட்டுகிட்டே இருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்க. இந்த எம்எஸ் இன்வெர்ட்டருங்கிட்ட ஆனால் கேட்டுக்க. தென்காசி ராஜாங்க வரைக்கும் நீங்கள் எத்தனை போட்டு கொடுத்தீங்க, இந்த 10 பிட்டு போட காரணம் யார் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்க. இப்போ உள்ள போர்டுக்கு நான் அந்த எம்எஸ் போர்டு தான் போடுவேன். அதையும் தெரிஞ்சுக்க நாயை. அதாவது ஏன்ட கேட்டு தெரிஞ்ச இதில் இந்த ரெகுலேட்டர் ஹோல்ஸ்லேயே உனக்கு என்ன போடணும்னு தெரியாமல் இருந்த நாய் நீ வீடியோ போட்டுட்டு எதனாலும் அதேமாதிரி கிறிஸ்டல் போர்டை வாங்கிச்சிக்கிட்டு எல்லாம் ஃபுல் ஆல்ட்டு, பிஎஃப் ஆல்ட்டு, ரிஜிஸ்டர் ஆல்ட்டு, அதுவும் ஒரு வீடியோ போட்டிருந்தான் பார்த்துக்கோங்க. என்னென்னா நம்மளை மாதிரி ட்ரை பண்ணி, அதுவும் என் செட்டு தான், நம்ம செட்டு அங்கே வேலைக்கு பிறந்தது, ஒரு சின்ன வண்டி சர்வீஸ் வேலைக்கு பிறந்தது, நம்மளை மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை, நம்ம டேஸ்ட்டுக்கு கொண்டாட முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அதை கூட சரி நம்ம பேர் இல்லை, நான் தான் விட்டுட்டேன். என் நம்பரோட ஸ்டிக்கரோட வீடியோ போட போய் தான், என் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்க போய் தான் நான் உனக்கு பதில் வீடியோ போடுறேன். இதோட வீடியோ போடுற நிறுத்திக்க. என் செட்டு நீ போடு, தப்பு கிடையாது. என் செட்டுன்னு நான் சொல்ல, என் செட்டு நீ வேலை பாரு, என் வண்டிக்காரங்களை வேலை பாரு. கஸ்டமர் வந்து இன்றைக்கி வருவான், நாளை போவாங்க. இந்த கஸ்டமர் என் கஸ்டமர் ஓண்டா வருவாங்க, உன் கஸ்டமர் ஏண்டா வருவாங்க. சூழ்நிலையை பொறுத்து ஒரு டெக்னீஷியனுக்காண்ட உன்னை மரியாதையை நீ வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ உன் செட்டே நான் ஏன்டா வந்தாலுமே இதை மாதிரி தப்பு பண்ணி போட்டிருக்காங்க நான் வீடியோ போடுவேனே தவிர, நான் உன் ஸ்டிக்கர் இருந்தேன்னா அந்த ஸ்டிக்கரோடு வச்சு இந்த மாதிரி இந்த ஆடியோக்காரன் போட்டிருக்கான்னு சொல்லி நான் ஓப்பனாக வீடியோ போட முடியாது. அது வந்து தொழிலுக்கு நம்ம படித்த தொழிலுக்கு பண்ணதை அது எப்படின்னு சொல்ல, அது வந்து முறை கிடையாது. நல்லா ஒழுங்காக வீடியோ போட கற்றுக்க. இதுதான் கடைசி சான்ஸாக சொல்கிறேன். நீ ட்ரெண்டிங் ஆகணும், யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகணுங்காண்டி நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் கிடையாது, அவன்கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்குங்கக்காண்டி
நீ பெரிய இது பண்ணி போட்டேன்னா அடுத்தடுத்து வீடியோ வரும், பார்த்துக்கிட்டே இரு. அதனால் இது வந்து கடைசி இதாக சொல்லுறேன். இதோட இது நிறுத்திக்க. வேலை பாரு, தப்பு கிடையாது. எத்தனை செட்டுனாலையும் கலத்தி பாரு. என் கஸ்டமரை நானே வேண்டாலும் உன்கிட்ட அனுப்புதேன், நீ வேலை பாரு, தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தரை குறைச்சி வீடியோ போட்டேன்னா நீ எந்த இடத்துக்கு வந்தியோ மறுபடியும் அதே இடத்துக்கு நீனும் அதே மாதிரி போயிடுவ. அதையும் பார்த்துக்க, சரியா? இது வந்து யாரும் மனசும் புண்படுற மாதிரி பேசலை. இது வந்து ஒரு என்ன தாக்கி போட்ட ஒரு பர்சனல் ஒரு நபருக்கு தான் அந்த வீடியோ. எல்லா டெக்னீஷியனும் கிடையாது. அதுக்காண்டி எல்லா டெக்னீஷியனும் அந்த வீடியோ போடல. அதை ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிருங்க நண்பர்களே. இது வந்து அந்த ஒரு என்னை தாக்கி என் நம்பரை போட்ட வீடியோ போட்ட ஒரே ஒரு நாய்க்காண்டி மட்டும்தான். அதனால் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி யாரும் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் தான். நன்றி நண்பா. அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். தேங்க்ஸ் நண்பர்களே.